சூப்பரான இடியாப்பம் அண்ட் இஷ்டு, கேரளா ஸ்டைல் ஈஸியான இஷ்டு அண்ட் தேங்காய் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்கோ. ஹாய், வெல்கம் பேக் டு திருத்தீஸ் கிச்சன். திருத்தீஸ் கிச்சனில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னன்னு பார்க்குறீங்களா? இடியாப்பமும் கேரளா ஸ்பெஷல் இஷ்டு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஹெல்தி அப்படியும் கூட. ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்கோ. அதுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட். மசாலா வேண்டாம், ரொம்ப எண்ணெய் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஒரு குக்கர், தேங்காய் பால் இருந்தால் போதும். ஈஸியாக 5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டான இஷ்டு பண்ணலாம். அதுக்கு நம்ம எதுக்குன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, மெயினாக இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கும்போது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். மசாலா எதுவுமே இல்லாமல் வெறும் இஞ்சி, பச்சை மிளகா தான் அதுக்கு ஃப்ளேவர்ஸு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம் இருந்தால் போதும். தேங்காய் பால் மெயினாக வேணும். உடம்புக்கு, வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் பால் மெயினாக வேணும். ஃபஸ்ட்டு பால், 2 பால், 2ஆம் பாலும் எடுத்துக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்கு தான் நான் தோல் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது தேங்காய் பால், 2ஆவது பால். இது வந்து ஃபஸ்ட்டு பால். இப்போ வேலையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் அப்படியே போட்டு, இந்த 2ஆவது தேங்காய் பால் போட்டு, உப்பு போட்டு நம்ம குக்கரில் 2 விசில் விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறக்குனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் விட்டால் இஷ்டு ரெடி ஆகிடும். பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு 2ஆவது தேங்காய் பால் போட்டு, உப்பு போட்டு குக்கரில் 2 விசில் வச்சிட்டா போதும். பாருங்க, வெங்காயம், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா. நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வச்சுட்டுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் ஃப்ளேவருக்கு பச்சை மிளகா லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம், இப்போ வேண்டாம். இது பார்க்கறதுக்கு நல்லா வெள்ளேர்னு இருக்கும். அதனால் மஞ்சள் பொடியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு வேறு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் வெறும் 2ஆவது பால், 3ஆவது பால் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நல்லா வெந்து போய்டும் எல்லாமே. நான் குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். பாருங்கோ, குக்கர் வச்சுருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இறக்கி அந்த ஃபஸ்ட்டு பால் தேங்காய் பால் விட்டால் மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டால் இஷ்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே இடியாப்பம் பண்ணிக்கலாம் வாங்கோ. பாருங்கோ, விசில் வந்துட்டு இன்னொரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே மாவு, இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம் வாங்கோ. பாருங்கோ, என்கிட்ட டபுள் ஆர்ட்ஸ் இடியாப்ப மாவு இருந்தது. ஸோ அதில் நான் தண்ணி சூடாலாம் இல்லை, ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டேன். அப்படியே தான் மாவு பிசைய போகிறேன். சூடாக பிசைஞ்சால் நமக்கு இது பிழியறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே ஆல்ரெடி இட்லி பானையில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது பிசைஞ்சிட்டு அதில் வச்சுருவேன் ஆவியில். இடியாப்ப தாழிலையும் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம் இடியாப்பம். தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு இதை பாருங்கோ, மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ மாவு பெருசு நிறையா வந்துருக்கு பாருங்க. நான்
கொஞ்சம் தான் போட்டேன், பிசைஞ்ச உடனே எவ்வளோ நிறையா வந்திருக்கு பாருங்கள். டபுள் ஆர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த அச்சு நாழியில் போட்டுக்கலாம். போட்டுன்னு நம்ம பிழிஞ்சிடலாம், பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. தண்ணியை கொதிக்க வச்சு விட்டேலாம் உங்களுக்கு பிழியவே வராது. தண்ணி சூடாகக்கூடாது, அப்படியே லைட்டாக இப்படி பச்சை தண்ணி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். நீங்கள் பச்சரிசி மாவுலேயும் இதே சேம் டேஸ்ட் ப்ரொசீஜரில் தான் பண்ணணும். பாருங்கோ, இடியாப்பம் வெந்துட்டான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துடுத்து, எடுத்துடலாம் நம்ம. பாருங்க வெந்துடுத்து. பாருங்க எப்படி பூ மாதிரி வெந்துருக்கு பாருங்க. பாருங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த இஷ்டுவை பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. நல்லா ஸ்டீம் போயிருக்கு பாருங்க, இவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு, நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. நம்ம இதில் இப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பால் விட்டுக்கலாம், தேங்காவோட ஃபஸ்ட்டு பால் விட்டுண்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் விடணும். வேறு எதுக்கு இது ஆயில் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். மேலே வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் போட்டுண்டு மிக்ஸ் பண்ணால் பாருங்கோ சூப்பரான இஷ்டு ரெடி ஆகிடுது நமக்கு. பாருங்க செம்மையாக வந்திருக்கு, நல்லா வெள்ளை வெளியேர்னு இஷ்டு ரெடி ஆகிடுது. இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக கையிலேயே எடுக்க வருது பாருங்க. பாருங்க எவ்வளோ மெத்துன்னு ரெடியாக இருக்கு பாருங்க. முடி வச்சுட்டு அடுத்த இட பிழிஞ்சிட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறாங்க. பாருங்க கேரளா ஸ்பெஷல் எங்கள் ஷோபா ஆண்டி சொல்லி கொடுத்தா சூப்பராக பண்ணுவாள். மலையாள ஆண்டி, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, சூப்பராக பண்ணுவாள். இடியாப்பம், புட்டு, கோதுமை மாவு புட்டு பண்ணுவாள், அவ்வளோ சூப்பராக பண்ணுவாள். அவங்க சொல்லி கொடுத்த டிஷ்ஷு எங்கள் ஃபேவரட் டிஷ்ஷு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட்டும் கூட. பாருங்க சூப்பரான இஷ்டு. அப்புறம் கொஞ்சம் அதில் பால் மீதி இருந்ததா, அப்புறம் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சாஃப்டான, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. ஆவி பறக்க பறக்க சாஃப்டான இடியாப்பம் எப்படி பறக்கிறது பார்த்தீங்களா? ஆவி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூடு ஆறியும் அது எடுத்து 10 நிமிஷம் ஆச்சு, ஆனாலுமே அப்படியே சாஃப்டாக இருக்குது. அவங்க பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அந்த இடியாப்பத்துக்கு நீங்கள் சப்பாத்திக்கும் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு பண்ணிக்கலாம், இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, மெயினாக இடியாப்பம் அண்டு ஆப்பம் அதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம்.
சாஃப்டான இடியாப்பம். சூப்பரான இஷ்டு பாருங்க. இஷ்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுது இடியாப்பம் அண்ட் இஷ்டு. உங்கள் ஃபோன் எங்கள் ஃபைனல் வீடியோ எடுத்துக்கலாம். சூப்பரான இஷ்டு அண்ட் தேங்காய் பால் இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்பவே ஹெல்தி. பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். எப்படி இருக்குப்பா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு.